SUD லைஃப் பென்ஷன் ப்ளஸ் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ட்ரூலி ஒரு ஸ்ட்ராங் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் பில்ட் பண்ண இந்த பாலிசி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலிமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holistic.investment.in. இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் பென்ஷன் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ரீமியம் அலோகேஷன் ஒரு பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இதில் கிடையாது. அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் இல்லை பாலிசி டேர்மை உங்கள் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல் ஃபெசிலிட்டி இருக்குது. மொட்டாலிட்டி சார்ஜஸ் கிடையாது. டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட் அண்ட் வெஸ்டிங் பெனிஃபிட் இருக்குது. ஒரு யூனிட் லிங்க் பாலிசி அப்படின்றதுனால வேரியஸ் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸுமே இருக்குது. அண்ட் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரண்டர் சார்ஜஸ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் இருக்குது. ஸோ மற்ற பாலிசிஸை கம்பேர் பண்ணால் சார்ஜஸ் லிமிட்டடாக இருந்தாலுமே இந்த சார்ஜஸ் கிராஜுவலி உங்கள் ரிட்டர்ன்ஸ் ஓவர் டைம் லாங் டேர்மாக எரோட் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே ரிகரிங் சார்ஜஸ். அண்ட் இதில் அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பை ஆடிங் டாப் அப் ப்ரீமியம். அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் அண்ட் பாலிசி டேர்மை கூட உங்கள் சேஞ்சிங் நீட்ஸ் பொறுத்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலியமாக நாமினி இல்லை பெனிஃபிஷரியால் டெத் பெனிஃபிட்ஸை கூட இன்ஸ்டால்மெண்ட்டில் ரிசீவ் பண்ண முடியும். அண்ட் ப்ரீமியம் ரீடைரக்ஷன் ஃபெசிலிட்டி செல்ஃப் மேனேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கீழே அவைலபிளாக இருக்குது. அண்ட் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அண்ட் இதில் ஃப்ரீ ஃபண்ட் ஸ்விட்சிங் இருக்குது சார்ஜஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி கிடையாது. லாக்இன் பீரியட் 5 இயர்ஸ்னால இந்த பாலிசியை சரண்டர் பண்ணுறதா இருந்தாலும் பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணனாலுமே நீங்கள் 5 இயர்ஸ் வெயிட் பண்ணி தான் பண்ணணும். மேண்டேட்டரி ஆன்விட்டி பர்ச்சேஸும் இருக்குது. ஸோ நம்ம மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸ் வச்சு ஒரு ஆன்விட்டி வாங்குறது தான் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக் இருக்குது. இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம IRR அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே உங்களுக்கு இன்னும் இந்த பாலிசியை பற்றி இன் டீட்டெயிலாக சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். இப்போ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 40-year-old மேல் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனுவல் ப்ரீமியமாக 1 lakh. பாலிசி டேர்ம் 20 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 years. அசியூம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 4% அண்ட் 8% கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான். இது கேரண்டீடாக இவ்வளோ தான் வரும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஆக்சுவல் ஃபண்ட் வேல்யூ, மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மற்ற ஃபேக்டர்ஸ் பொறுத்து டிஃபர் ஆகும். ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக பாலிசி ப்ராஷரில் இப்படி 2 ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ 4% per annum மெச்சூரிட்டி ஃபண்ட் வேல்யூ 14.39 lakhs வருது. IRR 2.37%. இதே 8% per annumல மெச்சூரிட்டி ஃபண்ட் வேல்யூ 26.18 lakhs வருது. IRR 6.30%. ஸோ இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்மியாக இருக்குது. ஸோ ஜென்ரலாக ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்டோட நம்ம சூஸ் பண்ணுற இந்த பர்பஸை டிஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் வெல்த் அக்யூமுலேஷனுமே ஸ்லோவாக தான் இருக்குது. அண்ட் ஒரு இன்சஃபிஷியன்ட் ரிட்டையர்மெண்ட் கார்பஸோட ரிஸ்க் தான் அதிகமாக இருக்குது. அடிஷ்னலி நம்ம ஆன்விட்டி பேயபிள் அந்த ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ரெடியூஸ் கார்பஸ்னால இன்னும் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் நம்ம அக்யூமுலேட்டட் ஃபண்டை ஃப்ரீலி யூட்டிலைஸ் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டியும் இல்லை. ஏன்னா ஆன்விட்டி பர்ச்சேஸ் மேண்டேட்டரி. இந்த ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது இது ஒரு கலெக்டிவ்லி இதோட சூட்டபிலிட்டி ஆஃப் த பிளானை லிமிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது அன் எஃபெக்டிவ் ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன். ஸோ இந்த பாலிசி நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம நெக்ஸ்ட் ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இதில் இந்த சேம் ப்ரீமியம் யூஸ் பண்ணி பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இதில் இம்பார்ட்டண்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா SUD பாலிசியில் செப்பரேட்டாக ஒன்றும் டெத் பெனிஃபிட் கொடுக்கலாம். அவங்க ஜஸ்ட் 105% ஆஃப் த ப்ரீமியம் பேட் இல்லைனா ஃபண்ட் வேல்யூ இதை தான் கொடுத்துருக்காங்க at the time of death. இது அடிக்குவேட்டும் கிடையாது. ஸோ இந்த ரீசனுக்காக தான் டேர்ம் பிளானை நம்ம கம்பேரிசனில் நம்ம ஸ்கிப் பண்ணி என்டையர் ப்ரீமியமே இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு PPF வந்து ஒரு சேஃப் டெப்ட் ஆப்ஷனாக இருக்குது. இதில் மினிமம் கான்ட்ரிபியூஷன் ரிக்வயர்மெண்ட்டே 500 rupees தான் per year for 15 years. ஸோ இங்கே 10-year ப்ரீமியம் பேயிங் டேர்ம் இருக்கிறதுனால நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லாஸ்ட் 5 years பண்ணியிருக்கோம் டு கீப் த இன்வெஸ்ட்மெண்ட் கோயிங். ஸோ PPF அப்போ 29.51 lakhs grow ஆகுது at the end of 20 years, delivering an IRR of 7.1%. நெக்ஸ்ட் ஆன் த அதர் ஹேண்ட் நீங்கள் ஒரு ஹையர் ரிஸ்க் அப்பிடைட் இருக்கிற இன்வெஸ்டர்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்னும் ஃபார் சுப்பீரியர் க்ரோத் பார்க்கலாம். ஒரு 20-year ஹாரிசானில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் 61.04 lakhs grow ஆகுது. ஆஃப்டர் அக்கௌண்டிங் ஃபார் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் போஸ்ட் டேக்ஸ் வேல்யூவே பார்த்தீங்கன்னா 54.81 lakhs வருது. போஸ்ட் டேக்ஸ் IRR 11.27% வருது. ஸோ இதோட டேக்ஸ் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்காகவும் ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளியர்லி இந்த 2 ஆல்டர்னேட்டிவுமே SUD பாலிசியோட ஃபார் பெட்டர் ரிட்டர்ன்ஸாக ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க டு யூட்டிலைஸ் யுவர் அக்யூமுலேட்டட் கார்பஸ் அஸ் யூ விஷ். ஸோ மேண்டேட்டரி ஆன்விட்டி பர்ச்சேஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி
எஸ்டிடி பாலிசியில் இருக்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்கே கிடையாது. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி ஒரே ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஐடியல் இல்லைன்றதும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ், கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் லிக்விடிட்டி நமக்கு கிடைக்குது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? எஸ்டிடி லைஃப் பென்ஷன் ப்ளஸ் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இதில் நீங்கள் ஒரு லிமிட்டட் பீரியட்க்கு ப்ரீமியம்ஸ் பே பண்ணிங்கன்னா பெனிஃபிட்ஸ், அதாவது அட் எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறது வெஸ்ட் ஆகும். ஸோ இம்பார்ட்டன்ட்லி உங்களுடைய ஒரு போர்ஷன் ஆஃப் த ப்ரீமியம் தான் ஆக்சுவலி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் ஆகும். அதுவும் சார்ஜஸ் டிடக்ட் பண்ணக்கப்புறமா. மெச்சூரிட்டியில் இது ஃப்ரீலி உங்களால் என்கேஷும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ப்ரொசீட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஆனுவிட்டி பர்ச்சேஸ் பண்ணணும் மேண்டேட்டரியா. அண்ட் ஸோ பொட்டன்ஷியலாக ஒரு ரிட்டர்ன்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபைபிளாக இல்லை அதோட ரிஸ்க்கை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அண்ட் இதோட லாங் டேர்ம் நேச்சர், அதாவது மினிமமாகவே 15 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் நம்ம கொடுத்துருக்கிற கமிட்மெண்ட் அண்ட் ரிஸ்க் எடுத்துருக்கிறதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இல்லை. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி புவர் ரிட்டர்ன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த பாலிசி ஒரு ப்ராப்பராக ஒரு ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷனாக நம்மளுக்கு தெரியல. இதை விட மோர் எஃபெக்டிவ் அப்ரோச் என்னவா இருக்கும்னா இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டடாக வச்சிருக்கிறது, உங்கள் ஃபேமிலியை சேஃப் கார்ட் பண்ணுறது. ஏன்னா பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பிளானை இதன் அடிக்குவேட் சம் அஷர்டோட ஆஃப் பண்ணுறது இஸ் மோர் அட்வைசபிள். ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு நீங்கள் ஒரு வெல் டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதை ஃபோக்கஸ் பண்ணுறது வில் பி மச் பெட்டர். அது உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸை வந்து பேஸ் பண்ணி ஸோ இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு லாங் டேர்மில் கிடைக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.